தமிழகத்தை உலுக்கிய விளாத்திக்குளம் மாணவி சம்பவத்தில் சாயல்குடியைச் சேர்ந்த 30 வயதான தர்ம முனீஸ்வரனை போலீசார் 9 நாட்களுக்கு பிறகு கைது செய்தனர். ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடக்கிறது. தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் தர்ம முனீஸ்வரன் கைது தொடர்பாக அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பல வழக்குகளில் தொடர்புடைய ஆயுள் தண்டனை கைதியான தர்ம முனீஸ்வரன் ஜாமீனில் வெளிவந்தது எப்படி? காவல்துறை ஏன் அவரை கண்காணிக்கவில்லை? மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்றார். மாநில கட்சியில் உள்ள ஒருவர் தேசிய கட்சியில் உள்ள ஒருவரை நிர்வாக ரீதியாக நட்பு ரீதியாக சந்திப்பதில் என்ன தவறு இருக்கிறது என இபிஎஸ் டெல்லி சென்றது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு தமிழிசை பதிலளித்தார். 90 சீட்டு கொடுப்பதாக பேரம் பேசப்பட்டதாக ஆதவ் அர்ஜுனா கூறியது குறித்த கேள்விக்கு விஜயுடன் பாரதிய ஜனதா எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, ஆதவ் அர்ஜுனா யாரென்றே தெரியாது என நைனா நாகேந்திரன் சொன்னார். தமிழகத்தில் கொலைகள், தற்கொலைகள், உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு மது மற்றும் கஞ்சா போதையை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுதான் காரணம் என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் மிகப்பெரிய கட்சி. காங்கிரஸை ஒப்பிட்டு கூடுதல் தொகுதிகள் கேட்க வேண்டாம் என கூட்டணி கட்சிகளுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுறுத்தியுள்ளார். என் தம்பி அறிவித்த இலவசங்களை கொடுக்க மாதம் ரூபாய் 1 லட்சம் கோடி தேவைப்படுகிறது. எங்கிருந்து எடுத்துக் கொடுப்பீர்கள்? அண்ணன் சீர், மாமன் சீர் எல்லாவற்றையும் சொந்த பணத்தில் கொடுக்க வேண்டும் என விஜயை சீமான் விமர்சித்தார். நடிகை ரஞ்சனா நாச்சியார் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி தாவேக்காவில் சேர்ந்தார். இப்போது தாவேக்காவிலிருந்து விலகி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். திமுகவை தவிர வேறு கட்சியால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என கூறினார். அரசு போக்குவரத்து கழகம், மின்வாரியம், போக்குவரத்து காவல், சிறைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி ஆகிய அத்தியாவசிய துறைகளைச் சேர்ந்த பணியாளர்களும் தபால் வாக்குகள் செலுத்தலாம் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய எல்பிஜி ஆலை மீது ஈரான் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதனால் ஐரோப்பாவில் கேஸ் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. கத்தார் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் ஈரானில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல் தகர்க்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் இந்தியாவுக்கு மட்டுமின்றி சர்வதேச சமூகத்திற்கே ஒரு சோதனை காலம் என இந்தியா கருத்து தெரிவித்துள்ளது. எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் தவிர்க்கப்பட வேண்டுமென தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சக கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு அவசர கூட்டம் கமல் தலைமையில் நாளை மாலை சென்னை அண்ணா நகரில் நடக்க உள்ளது. சட்டமன்ற தேர்தல் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். ஏதாவது மாயாஜாலம் செய்து வெற்றி பெறலாம் என நினைக்கிறார்கள். ஆனால் யார் எந்த மாயாஜாலம் செய்தாலும், எந்த மஸ்தான் வித்தை காட்டினாலும் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணிதான் வெற்றி பெறும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட விருப்பம் இல்லை என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் கூறினார். உண்மையான பிக் பாஸ் நான் தான். எனது ஆட்சியில் குற்றவாளிகள் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது என சீமான் கூறினார். தமிழகத்தில் நமது ஆட்சி வந்த பிறகு பெண்கள் நடுராத்திரியில் கூட தனியாக செல்லலாம், ஒருவன் தொடமாட்டான் என்றார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் எம்பி கார்த்தி சிதம்பரம் தலைமையிலான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் ஆலோசனை நடத்தினர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளோம், இன்னும் ஒதுக்கப்படவில்லை. டெல்லிக்கு எதற்காக வந்தேன் என்பதை நாளை சொல்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை இறுதிக்கட்டத்தில் உள்ளது. விரைவில் மாநில தலைவர் நைனா நாகேந்திரனிடம் ஒப்படைக்கப்படும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சொன்னார். எங்களுக்கு ஒருமுறை வாய்ப்பு கொடுங்கள், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் என்னை கல்லெடுத்து அடியுங்கள் என வாக்குறுதிகளை அறிவித்த பின் சீமான் கூறினார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து வருகின்றன. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் இடையே மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கவுள்ளது. பேச்சுவார்த்தைக்காக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வருகிறார். திமுக மநீம இடையே நடந்த 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் 2 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு கட்சிகளுக்கும் இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று கூறப்படுகிறது. ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகம் கடந்த 4 ஆண்டுகளில் 29% வளர்ச்சியடைந்து குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளதென முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை சீமான் வெளியிட்டார். ஜனாதிபதியை மக்களை தேர்வு செய்ய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்வோம். படிப்படியாக ஓராண்டிற்குள் மதுக்கடைகள் மூடப்படும். மாணவர்களின் கல்விக்கடன் முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார்.
நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, கன்னியாகுமரி என 5 தலைநகரங்கள் ஏற்படுத்தப்படும் என சீமான் வாக்குறுதி அளித்துள்ளார். கூட்டணி குறித்த முடிவை 2 நாளில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பார் என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். எந்த கூட்டணி சரியாக இருக்கும் என்பது பற்றி முடிவெடுக்க தாமதமாகிவிட்டது என்றார். சிலிண்டர் விலை உயரவில்லை என்கிறார்கள். ஆனால் டீ கடையில் சிலிண்டர் விலை உயர்வால் 12 ரூபாய் டீ 15 ரூபாய், 15 ரூபாய் காஃபி 20 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள். இதை யாரிடத்தில் முறையிடுவது? முதல்வரிடமா, பிரதமரிடமா என தாவேகா நிர்வாகி நாஞ்சில் சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். சமையல் கேஸ் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் காத்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் பதற்றத்துடன் முன்பதிவு செய்யவோ விநியோக நிறுவனத்திற்கு செல்லவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தெலுங்கு, கன்னட மொழி பேசும் எனதருமை திராவிட உடன்பிறப்புகள் அனைவருக்கும் உளம் நிறைந்த யுகாதி நல்வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர்களிடம் 3வது நாளாக முதல்வர் ஸ்டாலின் இன்று நேர்காணல் நடத்துகிறார். கோவை, ஈரோடு, கரூர், நீலகிரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் மாவட்ட வேட்பாளர்களுடன் நேர்காணல் நடைபெறுகிறது. சென்னை பெரம்பூரில் தவேக தலைவர் விஜய் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து திமுக சார்பில் அமைச்சர் சேகர்பாபு அல்லது நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யாவை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திடீரென டெல்லி சென்றார். தொகுதி பங்கீடு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவேகாவுக்காக காத்திருந்தது போதும், அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சை விரைவாக துவக்கவும் என கட்சி மேலிடத்தை பாஜகவினர் நெருக்க துவங்கியுள்ளனர். நாட்டின் மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFCயின் தலைவர் பொறுப்பில் இருந்து அடானு சக்கரவர்த்தி திடீரென ராஜினாமா செய்துள்ளார். வங்கியின் சில செயல்பாடுகள் அறநெறிகளுக்கு எதிராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். நெறிமுறை அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்ததால் HDFC வங்கியின் பங்கு 4% மேல் சரிந்தது. ஓமன் நாட்டின் சுல்தானுடன் போனில் பேசிய பிரதமர் மோடி மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த பேச்சுவார்த்தை ஒன்றே வழி என்றார். மேலும் சுல்தானுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழிபாடு செய்தார். அங்கு நடந்த ஸ்ரீராம யந்திரம் ஸ்தாபன நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். பாகிஸ்தானில் பதுங்கி வாழும் நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் குடும்பத்திற்கு சொந்தமான மகாராஷ்டிராவில் உள்ள 4 சொத்துகள் 5வது முறையாக நடந்த ஏலத்தில் மத்திய அரசால் விற்பனை செய்யப்பட்டது. அசாம் மாநிலத்தில் காங்கிரஸில் இருந்து பாரதிய ஜனதாவுக்கு மாறிய MP பிரத்யூத் பட்டோலோய்க்கு ஒரே நாளில் தேர்தலில் சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் 88 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலில் பிரத்யூத் திஸ்பூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா ஜலுக்பரி தொகுதியில் போட்டியிடுகிறார். மேற்கு வங்கத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவதும் அரசியல் பழிவாங்குதல் நடவடிக்கையாக ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவுக்கான இந்திய தூதராக விக்ரம் கே துரைசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மூத்த IFS அதிகாரி ஆவார். தெலங்கானாவின் கடிபிகொண்டா கிராமத்தில் பெண் குழந்தை பிறந்ததால் கூடுதல் வரதட்சணை கேட்டும் தராததால் மனைவி மற்றும் மாமனாரை சுத்தியலால் அடித்து டீசல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்ய முயன்ற கணவன் பிரவீனை போலீசார் கைது செய்தனர். கேரளத்தின் தர்மடம் தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஒரு தாதா போல பொறுப்பற்ற வகையில் நடந்து கொள்கிறார். அவரது செயல்பாடுகள் பெண்களுக்கு மிகுந்த அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது என பாஜக MP கங்கனா ரணாவத் கூறியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் அருகே தென் திருப்பதி ஸ்ரீவாரி கோவிலில் யுகாதி தெலுங்கு வருட பிறப்பையொட்டி மலையப்ப சுவாமி தங்க ரதத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி காளிகா பரமேஸ்வரி கோவில் பிரம்மோற்சவ விழாவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் தெலுங்கு வருடப்பிறப்பான யுகாதி பண்டிகையையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலில் யுகாதி ஆஸ்தானம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 10 டன் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் ஜொலித்தது. தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மார்ச் மாத உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 4.36 கோடி பணம் மற்றும் 1 கிலோ தங்கம் பெறப்பட்டுள்ளது.
ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடந்தது. இதையொட்டி நம்பெருமாள் ஆழ்வார்களுடன் சிறப்பு புறப்பாடும் நடைபெற்றது. மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பழனி தண்டாயுதபாணி கோயிலில் ரோப்கார் சேவை நாளை ஒருநாள் மட்டும் இயங்காது என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் நடந்த ஊஞ்சல் உற்சவத்தில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை அம்மன் முன் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் ஆவியூர் பகுதியில் திருச்செந்தூருக்கு சென்ற புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் காரிலும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து சென்னை ஏர்போர்ட்டின் கார்கோ பகுதியில் சிறப்பு அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. தங்கம், வெள்ளி, எலக்ட்ரானிக் பொருட்கள், கணக்கில் இல்லாத பணம் ஆகியவற்றை உடனடியாக பறிமுதல் செய்ய அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள தென்மண்டல வானிலை மையத்தின் தலைவராக சிவானந்த தாமோதர பை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். 1992 வானிலை ஆய்வு மையத்தில் விஞ்ஞானியாக சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையைச் சேர்ந்த அன்பு என்பவர் திருப்பதி தேவஸ்தானம் அருகில் தனது ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான தங்கச் செயினை விட்டுவிட்டு சென்றுவிட்டார். தேவஸ்தான ஊழியர்கள் அறையை சுத்தம் செய்யும் போது தங்கச் செயினை எடுத்து தேவஸ்தானத்தில் ஒப்படைத்தனர். சட்டசபை தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக இன்று கூடுதலாக 250 கம்பெனி துணை ராணுவ படையைச் சேர்ந்த சுமார் 20,000 வீரர்கள் தமிழகம் வந்துள்ளனர். ஒரு தொகுதிக்கு ஒரு கம்பெனி என்ற அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியோர் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தினர். மகாராஷ்டிராவிலிருந்து பல்லாரி ஏற்றி வந்த சேலத்தைச் சேர்ந்த சிவராஜ் என்பவரது கனரக லாரியிலிருந்து 1,20,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வார சந்தையில் ரம்ஜான் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு ஆடு விற்பனை விறுவிறுப்பாக நடந்தது. ஒரே நாளில் 1,50,00,000 ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வாட்ஸ்அப் குழுக்களில் நடைபெறும் தேர்தல் விதிமுறை மீறல்களுக்கு குழுக்களின் அட்மின்களை பொறுப்பு. ஏதேனும் விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டால் அட்மின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் ரூபாய் 5,360 குறைந்துள்ளது. காலையில் ரூபாய் 2,160 குறைந்த நிலையில் மாலையில் மீண்டும் ரூபாய் 3,200 குறைந்து 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 1,11,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளதால் அன்றைய தினம் அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்க தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. பங்குனி உத்தர திருவிழாவை கொண்டாடும் வகையில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட கலெக்டர் சுகுமார் உத்தரவிட்டுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நள்ளிரவில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் இருந்த மரம் முறிந்து விழுந்தது. இதில் சப் கலெக்டர் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் கார்கள் சேதமடைந்தன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை கொட்டியது. ஆலங்கட்டி மழையால் 3,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து நாசமாயின. ராமநாதபுரம் வழுதூர் மின் உற்பத்தி நிலையத்தில் தீப்பிடித்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தீ பரவியது. 2 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் பின்லாந்து 9வது முறையாக முதலிடத்தை பிடித்துள்ளது. பட்டியலில் இந்தியா 116வது இடத்தில் உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் காவல்துறை அதிகாரிகளை கொலை செய்த குற்றத்திற்காகவும் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் கராச்சியில் பெய்த கனமழை மற்றும் புயல் சூறாவளியால் 19 பேர் மரணமடைந்துள்ளனர். சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் 20வது நாளாக இன்றும் தொடர்கிறது. தாக்குதலை நிறுத்தக் கோரி ஈரானுக்கு சவுதி வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் பர்ஹான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சூரிய மேற்பரப்பு வெப்பம், புயல், துகள்கள் பற்றி ஆய்வு செய்ய 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நாசா பார்க்கர் 9 விண்கலத்தை அனுப்பியது. இது தற்போது சூரியனின் மேற்புறத்தில் இருந்து 62 லட்சம் கிலோமீட்டர் தூரம் என்ற அளவில் நெருங்கியுள்ளது. சூரியனில் இருந்து 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் பூமி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க போர்க்கப்பல்களை அனுப்பாத நட்பு நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி அந்நாட்டை விரைவில் முடிக்கப் போகிறோம் என்று தெரிவித்துள்ளார். கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய எல்பிஜி ஆலை மீது ஈரான் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டதால் சர்வதேச அளவில் எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சிதைந்துவிட்டது. ஈரானின் மிரட்டல் முயற்சியை கண்டு நாங்கள் அச்சப்படவில்லை. ராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்கும் உரிமை சவுதிக்கு உள்ளது. ஈரானுக்கு சவுதி இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முதன்முறையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட இருக்கும் சஞ்சு சாம்சனின் 11வது நம்பர் ஜெர்சியை சிஎஸ்கே வெளியிட்டது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலும் 11வது நம்பர் ஜெர்சியுடன் தான் விளையாடினார். நடிகர் சிவகார்த்திகேயன் படங்களும் தயாரிக்கிறார். சமீபத்தில் இவர் தயாரிப்பில் வெளியான தாய்க்கிழவி படம் வரவேற்பை பெற்றது. அடுத்து இவரது தயாரிப்பில் உருவாகும் படத்தை அம்மமுத்து சூர்யா என்பவர் இயக்குகிறார். இவர் இயக்கும் படம் 2023இல் கன்னடத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்ற ஹாஸ்டல் ஹூடுகாரு பேககிடாரி என்ற படக்கதையாம். இதன் ரீமேக் உரிமையை வாங்கிதான் சிவகார்த்திகேயன் தமிழில் தயாரிக்கிறாராம். ரன்வீர் சிங் நடித்துள்ள துரந்தர் 2 படம் இன்று வெளியானது. இப்படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்து ராம்கோபால் வர்மா வெளியிட்ட பதிவில் துரந்தர் 2 படம் ஷோலே படத்தை விட 100 மடங்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது. இதற்கு முன் வந்த அனைத்து படங்களையும் இது மிஞ்சும். நியூ சினிமாட்டிக் வரிசையில் இது புதிய பிறப்பு. இயக்குனர் என்ற வார்த்தையின் உச்சரிப்பை இனி ஆதித்யா தர் பெயரில்தான் துவங்கப் போகிறது என்றார். இருட்டு, தலைநகரம் 2 படங்களுக்கு பிறகு வி.இசட் துரை இயக்கத்தில் சுந்தர் சி மீண்டும் ஹீரோவாக நடிக்கிறார். இது திகில் கலந்த பேய் படமாக உருவாகிறது. யோகி பாபு, பாலிவுட் நடிகர் ஒருவரும் முதன்மை வேடத்தில் நடிக்கின்றனர். சுந்தர் சி தற்போது மூக்குத்தியம்மன் 2, புருஷன் ஆகிய படங்களை இயக்குகிறார். இதனை முடித்துவிட்டு மே மாதம் முதல் இப்படப்பிடிப்பில் பங்கேற்கிறார். தேர்தல் வெற்றி, யுகாதி மற்றும் பிரேமலதா பிறந்தநாளை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தனது மகன்களுடன் சாமி தரிசனம் செய்தார். கன்னடத்தில் உருவாகியுள்ள கேடி தி டெவில் படத்தில் இருந்து சமீபத்தில் சஞ்சய் தத், நோரா பதிகி ஆடிய பாடலை 5 மொழிகளில் வெளியிட்டனர். ஹிந்தி பாடலில் ஆபாசமான வரிகள் இருப்பதாக எதிர்ப்புகள் கிளம்ப அந்த பாடல் மட்டும் நீக்கப்பட்டது. இதுபற்றி நோரா கூறுகையில், சஞ்சய் தத் நடித்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக இதில் ஆட ஒப்புக்கொண்டேன். ஹிந்தியில் பாடல் வரிகள் மோசமாக இருப்பதை உணர்ந்து இயக்குநர் பிரேமிடம் இந்த பாடல் நமக்கு பின்னடைவை தரும் என கூறினேன். தற்போது கண்டனத்திற்கு ஆளாகி பாடல் நீக்கப்பட்டுள்ளது. பாடலில் எனது AI படங்களையும் பயன்படுத்தியுள்ளனர். அது என் தொழில் மதிப்பை குறைக்கும் விதமாக உள்ளது என்கிறார். கடந்த ஆண்டு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட கருப்பு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகிய படங்களின் வெளியீட்டு அறிவிப்பும் லீடர் படத்தின் வெளியீட்டு அறிவிப்பும் நேற்று ஒரே நாளில் வெளியாகின. சூர்யாவின் கருப்பு மே 14லும், பிரதீப்பின் LIK ஏப்ரல் 3லும், சரவணனின் லீடர் ஏப்ரல் 9லும் வெளியாகும் என அறிவித்துள்ளனர். ரன்வீர் சிங் நடித்துள்ள துரந்தர் 2 படத்தில் பிரதமர் மோடி பதவியேற்பது, பண மதிப்பிழப்பை அறிவிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.